செகண்ட் லவ் எபிசோட் 31 அண்ட் 32. இந்த எபிசோடில் வந்து பொண்ணும் மாப்பிள்ளை பார்க்குற படலங்கள் நடக்குது. பூ மாற்றிக்கிற படலங்கள், பூ கொடுக்குற படலங்கள், மனசு விட்டு பேசிக்கிறது. ஸோ சொந்தக்காரங்க வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுக்கு முன்னால் வந்துட்டு வெக்கே வெக்கையை பற்றி ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து அவருடைய பிரதர் சொல்கிறாரு. வெக்கையினுடைய பிரதர் டிஎஸ்கேன்னு வரப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டிஎஸ்கே வந்து ரொம்ப பாப்புலர் விஜய் டிவியில் காமெடி ஷோஸில். ஸோ அவர் கிளியராக சொல்கிறப்போ ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, வெக்கேக்கு வந்து ஸ்டேபிள் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்மளுடைய யோசனைகள் என்னென்னா, பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் வந்து இருந்தால் தான், ஃபேமிலி நடத்துகிற அளவுக்கு இருந்தால் தான் கல்யாணத்துக்கே ஒத்துப்பானுங்க. இப்போ இந்த விஷயந்தான் வந்து வெக்கேக்கு வந்து பயங்கரமாக உதைக்குதுன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. எப்படி ஒரு ஆண் வந்து தனக்கு வருமானம் இல்லைன்றது தெளிவாக வந்து சொல்லுவான். ஆனால் அதுக்காக வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், பெண்ணு பார்க்குறது, பழகிறது எல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? எடுத்த எடுப்புலேயே வந்து வெக்கையும் பிரியங்காவும் வந்து பேசுகிறப்போ வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் கிடைக்கும், இன்செக்யூராக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நீ வந்து எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ற அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு வெக்க சொல்கிறாரு, இருந்தாலும் சில விஷயங்களை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன்ற மாதிரி வந்து மென்று முழுங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வராங்க. அப்படி வரப்போ வந்துட்டு வெக்கையினுடைய பிரதர் வந்துட்டு வராங்க, பிரியங்காவினுடைய பிரதரும் வராங்க. அப்படி பேசுகிறப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்துட்டு வெரி மெச்சூர்டு, மன்னிக்கிற தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரியங்காவை பற்றி வந்து சொல்கிறாங்க. அதே வெக்கையை பற்றி பேசுகிறப்போ வந்து வெக்கைக்கிட்ட வந்துட்டு பிரியங்காவினுடைய ஃப்ரெண்ட் அவர் கேட்குறாரு, டிசிஷன் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறப்போ வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாருங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டால் நல்லா பார்த்துக்கிட்டான், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, எதையும் எதிர்பார்க்கல, இருந்தாலும் ஐ கிவ் டைம்ன்ற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் அப்போ தான் வந்து பிரியங்கா கிட்ட வந்து டிஎஸ்கே வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார், வெக்கேக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில். பட் அதுதான் முக்கியமான விஷயன்றது நமக்கு வந்து புரியுது. அதே போல் அவர் ஃபர்தராக சொல்லுவார், ஹீ லைக்ஸ்னா ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிரியங்கா வந்து டோட்டலி வெரி ஹாப்பி. அடுத்த ஆபித் சார்பாக அவருடைய ஃப்ரெண்டு வந்து தண்டே, நிவேதிதா சார்பாக அவங்க சிஸ்டர் நிருபமா வராங்க. இதில் வந்து நிருபமாவுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஆபித்துக்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட இன்டர்வியூ பண்ணி கேட்குறாங்க. மியூச்சுவல் செப்பரேஷன் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கா, குழந்தைக்கு என்ன வயசு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டாண்டே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் தலையில் வந்துட்டு ஒரு வடு இருக்கும், அது கேளுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு வீணா தினேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. வீணாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீணாவுடைய ஃப்ரெண்டு பிரியா அவங்க வந்திருக்கிறாங்க. இதில் தினேஷனுடைய அம்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வீணா வந்து தினேஷனுடைய அம்மாவை பார்க்குறப்போ வந்து கேட்குறாங்க, தினேஷை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா அவனுக்குன்னு அவங்க அம்மா கேட்குறப்போ வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடை பார்க்குறத பற்றி, பொறுப்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க தினேஷை பற்றி. அப்புறம் தினேஷுக்கு பொண்ணு ஃப்ரெண்டுலாம் கிடையாது, அதை கேர்ள் ஃப்ரெண்டை பொண்ணு ஃப்ரெண்டுன்றாங்க. அதே மாதிரி வீணா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து குட்டி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகிறப்போ வந்து வீணாவுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருது. அப்போ வந்து கிளியராக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உன்னுடைய விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறப்போ, இன்னும் வந்து க்ளோஷர் ஆகலை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, அவனுக்கு ஓகேனா எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வந்து கொடுக்குறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இந்த பக்கம் தினேஷ் பிரியா பேசுகிறப்போ வந்து பிரியா வீணாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பிடிச்ச ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்ச டெஸ்டினேஷன் எதுன்னு தினேஷ் கேட்குறப்போ வீணாவுக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன் துபாய்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் வருது வீணா, அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணலாம், 3 பேருமே மீட் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அடுத்து வருது கும்பகோணத்துக்காரனுடைய ஃபாதர், அவருடைய பேர் வந்து மனோகர். அதே மாதிரி நேகாவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு யாஸ்மின் வராங்க. இதில் வந்து நேகாவுடைய ஃப்ரெண்டு யாஸ்மினுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறதாகவும் நேகா சொல்லி, அது ரொம்ப அவங்க வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பேசுகிறப்போ வந்து தினேஷ் இவர் தேஜாசனுடைய ஃபாதருக்கு வந்து நேகாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, அவள் வந்து செட்டாவா என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து தேஜாசனுடைய ஃபாதரை
எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போயிடுது. பேசுகிறப்போ வந்து அவங்க வந்து நேகா வந்துட்டு ஃபாதருக்கு சொல்கிறாரு. தேஜஸனுடைய ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ண மாட்டான், அதாவது வந்து ஜெனுவனாக இருப்பான், ஆனஸ்ட்டாக இருப்பான், ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பான், அஃபெக்ஷனேட்டாக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னா, ரிலேஷன்ஷிப்னா விட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமை தேவைன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேஜாஸ் கிட்ட வந்துட்டு நேகாவனுடைய ஃப்ரெண்டு யாஸ்மின் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பேசுகிறாங்கன்னு சொல்ல விட தேஜாஸை பேச விட்டு அவங்க மேட்ரை வந்து கேதர் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு பின்னால் வந்துட்டு யாஸ்மின் வந்து நேகா கிட்ட வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணுறப்போ வந்து நேகாவுக்கு வந்து தேஜாஸை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சி போயிடுது. ஸோ இவங்க அடுத்த பேராக வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸாக ஆவாங்களான்றது வந்துட்டு நம்ம பார்க்க தானே போகிறோம். செகண்ட் லைவ் எபிசோட் 32. இதில் வந்து எடுத்த உடனே வந்து வெக்க மேலே வந்துட்டு புகாராக வந்து பிரியங்கா சொல்கிறாரு. சொல்கிறப்ப தெளிவாக சொல்கிறாங்க, அவன் வந்து பிடிச்சிருக்கும்பா, ஆனால் லவ் பண்ண மாட்டான், அவன் செட் ஆக மாட்டான்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு. கொடுத்துட்ருக்க அதே நேரத்தில் வந்து ஸ்ருதிகா வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ அவங்க வந்து தெளிவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இன்றைக்கி வந்து மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட்டிங் மாதிரி போடுறாங்க. இவங்க பேசுகிறது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவியில் கன்சர்ன்டு இன்மேட்ஸ் வந்து கேட்குறாங்க. கேட்டு அவங்களுக்கும் கேட்குற மாதிரி வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தினேஷனுடைய ஃபாதரு, தேகாசனுடைய ஃபாதரு, தினேஷனுடைய அம்மா, அதுக்கப்புறம் நேகாசனுடைய ஃபாதரு, இவங்களாம் அவங்கள பற்றி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு டோட்டலாக கிளியராக பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்போ வந்து தேஜாசனுடைய ஃபாதர் சொல்கிறாரு, ஒண்டர்ஃபுல் லேடிங்க, மை சன் வந்து இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல்ன்ற மாதிரி வந்து ஸ்ருதி கிட்ட பேசுகிறாங்க. அதே மாதிரி நேகாவுடைய ஃப்ரெண்டு வந்து நேகாவை வந்து வச்சது ரொம்ப ஆனஸ்டான பையனாக இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேகா சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாரு, ஐ ஆம் எமோஷ்னலி சேஃப் வித் தேஜாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ருதியாவை மீட் பண்ணுறப்போ வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தேஜாஸ், நேகா அண்டு பிரியங்கா இவங்க ரூமில் வச்சு பேசுகிறப்ப வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, அவன் சரியில்லை, அவன் கமிட் பண்ண மாட்டேன்றான், பிடிச்சிருக்குன்றான், ஒரு நாள் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகலைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தேஜா சொல்கிறார், டைம் கூட அவனுக்கு அப்புறம் பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ருதிகா, தினேஷனுடைய அம்மா, அப்புறம் பிரியா இவங்க வந்து உட்காந்து பேசுகிறாங்க. பிரியான்றது வீணாசனுடைய ஃப்ரெண்டு. அப்போ பேசுகிறப்போ ஸ்ருதிகா கேட்குறாங்க வந்துட்டு, வீணா எப்படின்னு கேட்குறப்போ, வீணா ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னு அவங்க அம்மா ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக, ஆனால் நீங்கள் கொடுத்த பூவை கலட்ட மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா தெளிவாக வந்து ஸ்ருதிகா கிட்டே கேட்குறாங்க, அவங்களுடைய எக்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ வந்து ஸ்ருதிகா தினேஷுக்கு வந்துட்டு எத்தனாவது பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. தினேஷுக்கு இது 3வது பொண்ணு, அவன் பார்க்குற 3வது பொண்ணுன்னா அவங்க அம்மா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்கே, அதாவது வெக்கையனுடைய பிரதரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியங்கனுடைய பிரதர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்து என்னங்க டிசிஷன் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாள அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வெக்கே, தேஜாஸ் அண்டு நேகா ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்துட்டு இங்கே வந்து வெக்கே புலம்புறாரு, என்னங்க இது ரொம்ப அட்வான்ஸாக போகுதுங்க, எனக்கு பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குது, ஃப்ரெண்டு வந்திருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இது எதை பற்றி சொல்கிறாருன்னா, அவர் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு வந்துட்டு போகும், அவருடைய அண்ணன் வருவார், பொண்ணு பார்க்க வருவார் அப்படின்லாம் நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நேகா சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே விசிட் கொடுக்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இவர் வந்து வெக்கே கொஞ்சம் கதி கலங்கி போயிருக்கிறாரு. இதற்கு நடுவில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வந்தோன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் டிஎஸ்கே வெக்கே வந்து பேசுகிறது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக நமக்கு தோணுது. அதில் டிஎஸ்கே சொல்கிறாரு, 100% வந்து நீ பண்ணுறது வந்து சரியாக இருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வெக்கே சொல்கிறாங்க, இல்லை அவள் எப்போ பார்த்தாலும் வந்து பஞ்சாயத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அழிகிறா அப்படின்னு சொல்கிறப்போ டிஎஸ்கே அவருடைய பிரதர், வெக்கையனுடைய பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் லாங்காக சிங்கிளாக இருக்கக்கூடாது, நீ ஃபைண்ட் யுவர் கேர்ள் இயர், இங்கே இல்லைன்னா நீ வேறு எங்கே பார்க்க போகிற, அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது கம்பேரிசனை விட வந்து கம்பேனியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவங்க கூட தான் வந்துட்டு ஷேர் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி கவலைப்படாத, நான் தான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு கொடுக்குறாரு.
ஸோ இங்கே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் பிரியங்காவும் அவங்க ஃப்ரெண்டும் மீட் பண்ணுறப்போ வந்து பிரியங்கா தெளிவாக சொல்கிறாரு, அவன் வந்து வேஸ்ட்டு, அவனுக்கு டிசிஷன் மேக்கிங்கிறது கிடையாது, வெக்கேக்கே பிடிக்கும் ஆனால் லவ் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரியங்கா வந்து வெக்கையை பற்றிட்டு வந்து சொல்கிறப்போ வந்து பிரியங்கா ஃப்ரெண்டு வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி வந்து இந்த சமயம் வீட்டுக்குள்ளே வர பிரியங்கா வந்து வந்திருக்க ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, குட்டி குட்டி பாக்ஸாக வந்து இருக்கும், அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்குங்க, பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ்லாம் ஒரு பசில் மாதிரி வந்து சேர்த்தா அவங்களுடைய குரூப் ஃபோட்டோ மாதிரி வரும். குரூப் ஃபோட்டோன்றது வந்து கப்புள் ஃபோட்டோ அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பிரியங்காவும் வெக்கையும் வந்து வின் பண்ணுறாங்க. ஆபித் அண்ட் நிவேதாவால் வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்து சேர்க்க முடியல. அதே மாதிரி தினேஷ் அண்ட் வீணா ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுடைய பாக்ஸ் வந்து சரியாக பிக்கப் பண்ணாதனால அது ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் வந்து தேஜாஸ் அண்ட் நேகா பார்த்தீங்கன்னா பயங்கர தெளிவு. எடுத்த உடனே தேஜா சார் டமால் 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 டமால்னு உள்ளே பூந்து வந்து அவருடைய பாக்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டுறாரு. நேகாவும் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்க. பட் ஓவரால் டைமிங் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஸ்ருத்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜாஸ் அண்ட் நேகா தான் வந்து ஓவரால் வின்னரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.